ஒரு நாளையில நம்ம வீட்ட கிளீன் பண்றதுலேருந்து, வெளிய போறதுலேருந்து, ஃப்ரெண்ட்ல பேசுறதுலேருந்து, அம்மா அப்பாட்ட பேசுறதுலேருந்து எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். ஆனா, நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறோம்னா, டைமே இல்லைன்னு கண்டிப்பா சொல்லுவோம். ஒரு கிச்சன் கிளீனா இல்லைன்னா டக்குன்னு கிளீன் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறோம். அதேமாரி பசங்களுக்கு ஸ்டடி டைமுக்கும் டைம் ஒதுக்குறோம். டாய்லெட் கிளீனா இல்லைன்னா டைம் ஒதுக்குறோம். எல்லாத்துக்குமே வந்து டைம் ஒதுக்கி எல்லாமே செய்றோம். ஆனா, நம்ம உடம்பு நம்ம கூடயே இருக்கு. அதுக்கு மாத்திரம் டைம் இல்ல. இவ்வளோ வேலை செய்றதுக்கும் நம்மளுக்கு எல்லாமே டைம் கரெக்ட்டா பிளான் பண்ணி செய்வோம். ஆனா, நம்மளுக்குன்னு வரும்போது, டைமே இல்லங்க. அவ்ளோ பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாங்க 30 வயசு ஆயிருச்சா, நம்மளுக்குன்னு ஒரு 1 ஹவர் குடுங்க. நம்ம சாப்பிடுறதுக்கும் முக்கியத்துவம் குடுக்கணும். அதே மாரி நம்ம உடம்புக்கும் குடுக்கணும். கண்டிப்பா எக்ஸர்சைஸ், இல்ல யோகா. நீங்க டிவிய பார்த்து பண்ணுங்க. இல்ல என்னால ஒரு நாள் கன்டின்யூ பண்ணலன்னா, ஒரு கிளாஸ் சேருங்க. எது எதுக்கும் நம்ம வாழ்க்கைய நம்ம திரும்பி பார்த்தா தாங்க நம்ம வந்து கரெக்டான லைன்ல போறோமா இல்லையான்னு தெரியும். நம்ம எல்லாமே செய்றோம் சரி, பசங்களையும் கரெக்டான லைன்ல கொண்டு போறோம். நம்ம பசங்கள ஒண்ணு அச்சீவ் பண்றதுக்கு நம்ம உடம்பு கரெக்டா இருக்கணும். ஒரு வயசுக்கு மேல அதுவுமே இது பண்ணாது. இப்போ உள்ள ஃபுட்லயே அவ்ளோ எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்றதுல்ல. பாதி கெமிக்கலா தான் இருக்கு. அதே மாரி நம்ம எக்ஸர்சைஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டா தான் நம்மளும் ஸ்ட்ராங்கா இருப்போம். கரெக்டா சாப்பிடுங்க. கண்டிப்பா எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. யோகா பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சிங்கப்பூர்ல இருக்கீங்க. எனக்கு வந்து சேர்ந்து பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க. நானும் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்.